ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஷேக் அல்லது கெச்சப் வாங்குவோம் இல்லையா, மில்க் க்ரீம்ஸ் அந்த மாதிரி வாங்கினா கூட இந்த மாதிரி பவுச்சில் வந்துச்சுன்னா இந்த கேப் எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஆரோ இருக்குது அப்படின்னா ஒரு சில ஆரோஸில் கேப்போடு வரும், டேப்புக்கு கேப் வரும். அந்த கேப் கொஞ்ச நாள் ஆனதும் யூஸ் பண்ண ஒடிஞ்சிருச்சுனாலும் அல்லது கேப்பே இல்லாத ஆரோ, என்னோடய ஆரோவில் கேப்பே இல்லை. ஸோ நான் இந்த டிப் தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா அதுவும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஆரோ டேப்குள்ளே எறும்பு போயிடும். அதுவும் இல்லாமல் நைட் டைம்ஸில் சின்ன சின்ன பூச்சி, காக்ரோச் எல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் டேப்க்கு எந்த கேப் ஷூட் ஆகுதோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது போல் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப கழட்டிட்டு நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டே டைமில் இது பண்ணலைன்னா கூட நைட் டைமில் கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். காக்ரோச்சோ எறும்போ எதுவுமே உள்ளே போகாது. செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், எந்த பாட்டில் இருந்தாலும் சரி, அதை தூக்கி போடாமல் இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது போல் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் பார்ட் மட்டும் கட் பண்ணுறேன். இது ஒரு ஃபனல் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய திங்ஸ் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த போல் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே நீங்கள் அதை எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும், நம்ம கை கிழிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை சிசர் வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே இது அழகாக இருக்கும் ஃபனல் ஷேப்பில். இது நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் சம்டைம்ஸ் நம்ம கடுகு அல்லது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி வேறு என்ன திங்ஸ் போடுறதுனாலும் நம்ம ஸ்பூன் வச்சு போட்டோம்னா கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபனல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சின்ன கண்டெய்னர்ஸில் போடுறப்போ ஒரு துளி கூட கீழே விழுகாது. இப்படியே டைரெக்டாக போட்டால் கீழே விழுந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவும் ஃபில் பண்ணிடலாம், கீழேயும் எதுவும் கொட்டாது. இன்னும் நெக்ஸ்ட் டிப்ஸ்லாம் நிறைய இது யூஸ் பண்ணியிருப்பேன், அது எப்படின்னு பார்க்கலாம். அதில் டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரிகனம் பாட்டில் அல்லது நீங்கள் எது வாங்கியிருந்தாலும் சரி, இதை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ண ஃபனல் வச்சுட்டு கொஞ்சம் ஆட்டா போடுறேன், கோதுமை மாவு சேர்க்குறேன், அதை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். மாதிரி பாட்டில்ஸில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பெருங்காயத்தூள் டப்பா அந்த மாதிரி எது இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது போல் கொஞ்சமாக ஆட்டாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 சைடு பாருங்கள், இந்த பக்கம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் நிறைய தேவைப்பட்டால் ஸ்பூன் வச்சோ அல்லது கொட்டியோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் அல்லது இது போல் பெருங்காயத்தூள் டப்பா அல்லது நார்மல் சின்ன பெருங்காயத்தூள் டப்பா, இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டபுள் சைடு ஹோல்ஸ் வருது. ஸோ எது இருந்தாலும் நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஆட்டாவை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் கொஞ்சம் ஆட்டாவை கொட்டிட்டு அதை நம்ம மாவு டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமே தேய்ப்போம். அந்த மாதிரி தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய மாவு, அந்த மாவை நம்ம கீழே தான் கொட்டணும், திருப்பி யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போகும். பட் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையான அளவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மீதியை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ சப்பாத்தி பூரி எது தேய்க்கிறதுனாலும் நம்ம இதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாவும் வேஸ்ட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பவுடர் பாக்ஸ் சின்னது இருக்குல்ல, 10 ரூபி 15 ரூபி இந்த மாதிரி, இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இதை நல்லா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். மேலே இருக்க கேப்பு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பவுடர்லாம் கொட்டிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறேன். அல்லது நம்ம கயிறுக்கு போடுறதுனால கூட உங்களுக்கு போடுற பழக்கம் இருந்தால் ஆனால் 2 பவுடர் டப்பா எடுத்துகிட்டு இது போல் மஞ்சளை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ண ஃபனல் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அப்படியே ஓப்பனாக கொட்டினது பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கீழே கொட்டிடுச்சு. இப்போ இது போல் ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவைப்படுறப்ப இந்த மாதிரி டயல் பண்ணிவிட்டு ஓப்பன் வச்சு எடுத்துக்கலாம். மீதி நேரம் லாக் பண்ணி வச்சிடலாம். பாத்ரூம் ஈரமாக இருக்கனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் கிச்சன் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுலலாம் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்ஸ் வரும்.
மாதிரி இருக்கப்போ என்ன மைனஸ் அப்படின்னா, நம்ம குக் பண்ணுறப்ப கிரீஸியாக என்னதான் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டாலும் தாளிக்கிறப்ப அந்த ஆயில் ஃபுல்லாக இதில் போய் அப்படியே டெபாசிட் ஆகிடும். தென் நம்ம குக் பண்ணுற சாம்பார் ஆகட்டும், குழம்பாகட்டும், எதாக இருந்தாலும் குக்கர் விசில் எல்லாமே அதில் பட்டு ஸ்விட்ச் பாக்ஸே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் அல்லது நட்டு எது வாங்கினாலும் அந்த மாதிரி எந்த பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் லென்த்தாக 2 ப்ளக் பாயிண்ட்டு கவர் பண்ணுற மாதிரி லென்த்தான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஸ்வீட் பாக்ஸு. நீங்கள் சிங்கிளாக ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி உங்களோட மெஷர்மெண்ட் இருக்கோ ஸ்விட்ச் பாக்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அல்லது பிரியாணி பாக்ஸு அல்லது ஸ்வீட் பாக்ஸு எனிதிங் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ லென்த்தாக இதை எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அந்த ப்ளக் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஸ்விட்ச் பாக்ஸில் போய் டைரெக்டாக செட்டில் ஆகாது, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது பாருங்கள், இது போல் நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே கீழேயும் ஒயர் வர அளவுக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ ட்ரா பண்ணிவிட்டேன். 2 ப்ளக் பாயிண்ட்டுக்கும் ஒயர் வரும் இல்லையா, அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ சைஸுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கேன். இப்போ கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நான் அந்த எங்கே மார்க் பண்ணணுமோ அது மாதிரி ஃபுல்லாகவே இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதே போல் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லையா, அதை 4 கார்னர்லேயும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 4 சைடும் இது போல் டபுள் சைட் டேப் ஒட்டி அந்த பேப்பரையும் எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஸ்விட்ச் பாக்ஸில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது போல் நான் ஒட்டிட்டேன். உங்களுக்கு என்ன சைஸில் இருக்கோ உங்களோட ஸ்விட்ச் பாக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே எனக்கு ப்ளேஸ் ஆகலை, ஸோ மேலே மட்டும் ஒட்டிட்டேன். இப்போ ப்ளக்கை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இது போல் அதனோட கவர் போட்டு விட்டுடலாம். இந்த கவரில் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரா பண்ணி ஒட்டுறதுனால ஒட்டலாம். ஹாப்பி ஹோம் அந்த மாதிரி எனிதிங் ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கிட்டு இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம என்ன குக் பண்ணாலும் எல்லாமே இதில் தான் படியும். ஸோ நம்ம அப்பப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக ஸ்விட்ச் பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப சிரமம். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நான் இந்த பாட்டிலில் பைப் ஷேப் கட் பண்ணிட்டேன். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கேப்பில் மட்டும் ஹோல்ஸ் இந்த மாதிரி கம்பி ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கேஸ்டர் ஆயில் வாங்கின பாட்டில் தான். இது மாதிரி இருந்தாலும் சரி, சின்ன கீ பாட்டில் எது இருந்தாலும் சரி. பாருங்கள், டேப்புக்கு இன்சர்ட் ஆகிற மாதிரி மவுத் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் டேப் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் நிறைய பேருக்கு கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு இப்போ வாட்டர் ப்ரெஷர் லோவாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. வாட்டர் ப்ரெஷர் ஹையாக இருக்கப்போ உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில் தண்ணி வரும். அந்த மாதிரி வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இப்படி வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். வாஷ் பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் ரொம்ப கிட்ட இருக்கும், குட்டீஸ்க்கெல்லாம் எட்டாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன நெய் டப்பா இருந்தால் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.